வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வார குவிக் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியில் ட்ரெடிஷ்னலான அடை பார்க்க போகிறோம். இது ப்ரோட்டீன் ரிச்சுங்கிறதுனால வளர்கிற குழந்தைகள், அப்புறம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அப்புறம் எந்த வயசுக்காராளுக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இது அடிக்கடி பண்ணி கொடுத்தா எல்லாருக்குமே உடம்புக்கு நல்லது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது என்னோடய மெத்தடில் எப்படி பண்ணுறேன்னு இப்போ சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருள்: 1 டம்ளர் இட்லி அரிசி, அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் பச்சரிசி, சாப்பாட்டு பச்சரிசியோ மாவு பச்சரிசியோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3/4 டம்ளர் துவரம்பருப்பு, அரை டம்ளர் கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் பைத்தம்பருப்பு. இதுதான் நான் போடுற ரேஷியோ. இதை நல்லா எல்லாத்தையும் களைஞ்சிட்டு ஒன்றா போட்டு களைஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில், அப்புறம் ஜலம் விட்டு ஒரு 3 hours ஊற வச்சுடுங்க மூடி வச்சு. அது ஊறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு அரை மூடி தேங்காயை துண்டு துண்டாக போட்டு, அப்புறம் ஒரு 10 காஞ்ச மிளகாயும் போட்டு, அதுக்கப்புறமா அதை நல்லா அரைச்சிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த பருப்பு அரிசியெல்லாம் சேர்த்து அரைச்சேன்னா அது ரொம்ப நைஸ் ஆகிடும். இந்த தேங்காயும் மிளகாயும் சீக்கிரம் அரைப்படாது. அதனால் இதை முதல்ல ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த அரிசி பருப்பையும் போட்டு நல்லா கெட்டியாக குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லி மாவு பதத்தை விட இன்னும் கெட்டியாக இருக்கணும். அதை அரைச்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு, அதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் உப்பும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்துருங்கோ. ஒத்தாப்பில் இருக்கும், அப்போ தான் உப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கும். அப்புறம் அதை அரைச்சி எடுத்துகிட்டு அந்த மிக்ஸி ஜாரை அலம்பி கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் அப்பயே விட்டுக்கலாம் கெட்டியாக இருந்தால், இல்லைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் நான் கட்டி பெருங்காயத்தை போட்டு ஜலத்தை விட்டு ஊற வச்சுருக்கேன். அது கரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாவில் விட்டுடுவேன். உங்கள்கிட்ட தூள் பெருங்காயம் இருக்குன்னா ஒரு அரை டீஸ்பூன் இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு கொத்து கருவேப்பிலையை பொடி பொடியாக நறுக்கி அந்த மாவில் போட்டுடணும். இந்த சமயத்தில் நீங்கள் வெங்காயமோ கேபேஜோ இல்லை வாழைப்பூவோ முருங்கைக்கீரையோ எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒன்று ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணலை. அந்த வெஜிடபிள் சேரும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கன்சிஸ்டன்சி செக் பண்ணி நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜலம் வேணும்னா விட்டு நல்லா கலந்துக்கணும். இட்லி மாவு விட இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போது அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை போட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மாவை பொறுமையாக ஸ்ப்ரெட் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ண வராது தோசை மாவு மாதிரி. அது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நல்லா 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப வாசனையாக இருக்கும், விட்டு 2 பக்கமும் நல்லா முறுமுறு நார் வரைக்கும் வச்சு எடுத்துருங்கோ. இப்போது அடை ரெடி ஆகிடுது. இந்த ரெசிப்பியை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங்.